Hello everyone, welcome to GHSS Paniyapalli. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா direct to indirect speechல statement மட்டும் பார்க்க போறோம். நமக்கு 4 types of sentences இருக்கு. Statement, interrogative, imperative, exclamatory ன்னு சொல்லிட்டு பட் இந்த வீடியோல statement மட்டும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். at first half of the வீடியோல வந்து கொஞ்சம் டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அத வந்து நீங்க ஒரு நோட் வெச்சு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க. ஏன்னா இதுவே தான் நமக்கு மத்த எல்லா டைப்புமே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு மெத்தடா வரும்போது அதுல என்ன ரூல் ஃபாலோ பண்றோம் மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்னா என்னன்னா it is a sentence that starts with a noun or pronoun and ends with a full stop. இது வந்து ஒரு சென்டென்ஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான். இது வந்து noun அல்லது pronounல ஸ்டார்ட் ஆகும். noun அப்படினா தெரியும் இல்லையா, பெயர்ச்சொல் அப்படினு சொல்லுவோம். இது வந்து ப்ராப்பர் நவுனா இருக்கலாம் ஆர் காமன் நவுனா இருக்கலாம், என்ன நவுனா வேணா இருக்கலாம். சோ நவுனாவோ அல்லது pronounஆவோ இருக்கும். எப்படி முடியும் அப்படினா ஃபுல் ஸ்டாப்ல முடியும். இத வச்சு தான் கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மென்ட் அப்படினு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் I enjoyed the movie. I அப்படிங்கற pronounல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கு இல்லையா. சோ இது என்னது ஸ்டேட்மென்ட். ஸ்டேட்மென்ட்க்கு அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ் அப்படினு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நேம்ஸ் கூட இருக்கு. இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணனும்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ரிப்போர்ட்டிங் வர்ப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிப்போர்ட்டிங் வர்ப் சேஞ்ச் பண்றது. செகண்ட் ஸ்டெப் வந்து ரிமூவ் இன்வெர்ட்டட் கமாஸ். இப்ப டபுள் கோட்டேஷன் இருக்கு இல்லையா, அத நம்ம ரிமூவ் பண்றது தான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் நம்ம எந்த இடத்துல இன்வெர்ட்டட் கமாவை ரிமூவ் பண்றோமோ அந்த இடத்துல கன்ஜங்ஷன் ஆட் பண்றது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் pronoun change. அந்த क्वेश्चन அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது pronouns இருந்துச்சுனா அந்த pronoun change பண்ணனும். fifth change tense. verb கொடுத்திருப்பாங்க, அத tense change பண்ணனும். sixth வந்து adverbials. இப்போ இந்த ஒரு change என்னங்கறத பார்த்தறலாம். சோ first change பாத்தீங்கன்னா reporting verb இல்லையா. சோ first said to அப்படினு இருந்துச்சுனா told ன்னு மாறும். past tenseல இருந்ததுனா told ன்னு past tenseல மாறும். இதுவே says to அப்படிங்கிறது present tenseல இருந்துச்சுனா இதுவும் present tenseல தான் இருக்கணும். at the same time இங்க verb கூட s இருக்கிற மாதிரி இங்கேயும் verb கூட s சேர்ந்து வரும். இதுவே say to அப்படினா இங்க tell அப்படி வரும். சோ மொத்தத்துல said to, says to, say to னு அந்த to அப்படிங்கற preposition வந்திருந்தா மட்டும் told, tells, tell னு சேஞ்ச் ஆகும். ஒருவேளை கொடுத்திருக்கிறதுல வெறும் said அப்படி மட்டும் இருக்குது, toங்கற வேர்ட் இல்ல அப்படினா நம்ம அதே said அப்படியே தான் போட்டுக்கணும். says இருந்தா says னு தான் போட்டுக்கணும். said இருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. said to அப்படினா யாரு சொல்றா, யார்கிட்ட சொல்றாங்க, ஸ்பீக்கர் லிசனர் ரெண்டுமே இருக்கும். சோ அந்த மாதிரி வரும்போது மட்டும் told, tells, tell னு மாறும். அப்படி இல்ல வெறும் said, says, say இருந்தா ஸ்பீக்கர் மட்டும் தான், யார் பேசுறாங்கன்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம said, told னு மாத்தாம இங்க என்ன ரிப்போர்ட்டிங் verb கொடுத்திருக்காங்களோ அதே ரிப்போர்ட்டிங் verb நம்ம அப்படியே போட்டுறோம். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச். சோ செகண்ட் ஸ்டெப் வந்து இன்வெர்ட்டட் கமாஸ் வந்து ரிமூவ் பண்றது. அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தேர்ட் வந்து ஆட் கன்ஜங்ஷன். நம்ம கமா எடுக்கிற இடத்துல கமாவும் கொட்டேஷனும் எடுக்கிற இடத்துல கன்ஜங்ஷன் போடணும். சோ ஸ்டேட்மென்ட் உடைய கன்ஜங்ஷன் என்னன்னா that. ஓகேவா. அடுத்து ஃபோர்த் வந்து pronoun change. சோ ஃபர்ஸ்ட் pronouns எல்லாமே நமக்கு தெரியணும். மெயின் pronouns என்ன, subjective pronoun அப்படினு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா I, you, we, they, he, she, it. ஓகேவா. இப்போ இத வந்து நம்ம மூணா பிரிக்கிறோம். my, mine, your, you, our, us, their, they, his, him, her, her, its, it. So இதெல்லாம் எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கான தமிழ் மீனிங் நான் சொல்றேன், அதே எழுதி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 க்கு நான் சொல்றேன், பேலன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஓகேவா. I அப்படினா நான் அப்படின அர்த்தம். மைனா என்னுடைய, மைனா எனக்கு. ஓகே. இப்போ you என்ன நீ அல்லது நீங்கள், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே இதான் வரும். இப்போ இவன் என்ன வரும், மை என்னுடையன்ற மாதிரி, இவனா உன்னோட.
உனக்கு உங்களுக்கு அப்படின்னு வரும். நான் சொல்ல இதை நீங்க எழுதிக்கோங்க. வீணா நாம் நாங்கள் அப்படின்னு வரும். அவர்னா நம் நம்முடைய எங்களுடைய வரும். அஸ்னா நமக்கு எங்களுக்கு அப்படின்னு வரும். ரெண்டு வேர்டுமே இதை எழுதிக்கோங்க. தேனா அவர்கள், their அவர்களுடைய, them அவர்களுக்கு, he அவன், his அவனுடைய, him அவனுக்கு, she அவள், her அவளுடைய, her அவளுக்கு. ரெண்டுமே her தான் வரும். it அது அல்லது இது, its அதனுடைய இதனுடைய, it அதற்கு இதற்கு. ஒரு மிஸ்டேக், மை மை ரெண்டுமே வந்து என்னுடைய அப்படின்னு தான் இருக்கும். இந்த இடத்துல மீ போட்டுக்கோங்க, சாரி மீ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த ஐ எப்ப வரும் அப்படின்னா வெர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம இந்த ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். இதே ப்ரொனவுனை நம்ம வெர்புக்கு பின்னாடி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சோ இது இடம் மாறத பொறுத்து மீனிங்கும் வந்து நமக்கு அப்ளை ஆகும். இத மட்டும் இன்னும் நல்லா கவர் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து fourth சேஞ்ச் பாத்தீங்கன்னா டென்ஸ் சேஞ்ச். கொடுத்திருக்கிறது சிம்பிள் பிரசன்ட்டா இருந்தா ஆன்சர் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல மாறும். பிரசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். நல்லா ஞாபகம். பிரசன்ட் அப்படினாலே அது அப்படியே என்னவா மாறும்? பாஸ்ட்ல மாறும். அடுத்தது கொடுத்திருக்கிற क्वेश्चन ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மெயின் வெர்ப் மட்டும் இருக்கும் இல்லையா பாஸ்ட் டென்ஸ்ல, அப்படி இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். என்னவா மாறும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அது எப்படி இருக்கும்னா had plus verb 3 ஃபார்ம்ல மாறும். ஒரே ஒரு verb 2 இருக்கும், அத had plus verb 3 ன்னு சேஞ்ச் பண்ணனும். கொடுத்திருக்கிற क्वेश्चन சிம்பிள் கண்டினியூஸ் வரும். கொடுத்திருக்கிற क्वेश्चन பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்துச்சு அப்படினா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல மாறும். இதே ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா had plus been plus verb கூட ing. சோ இந்த ஃபார்மட்ல தான் பிரசன்ட் எல்லாம் பாஸ்ட்ல மாறும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் சேஞ்ச் ஆகும். இது போக கொஞ்சம் ட்ரிக் சொல்றேன். இந்த வேர்ட் வந்தா என்ன வேர்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்றேன். அதையும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் கொடுத்திருக்கிற क्वेश्चनல ஆக்ஸிலரி வெர்ப் மெயின் வெர்ப் ரெண்டு வந்திருக்கு. அப்ப என்ன ஆக்ஸிலரி வெர்ப் வந்தா என்னவா சேஞ்ச் ஆகும்னு சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்திருக்கிற வேர்ட்ல am is are இதெல்லாம் வந்துச்சுன்னா was அல்லது were ன்னு சேஞ்ச் ஆகும். do does இது வந்துச்சுன்னா did ன்னு சேஞ்ச் ஆகும். have has இந்த verb வந்துச்சுன்னா had ன்னு சேஞ்ச் ஆகும். will வந்துச்சுன்னா would, shall வந்துச்சுன்னா should, can வந்துச்சுன்னா could, may வந்துச்சுன்னா might, must வந்துச்சுன்னா had. சோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த verbs எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல ஒரு மெயின் verb இருக்கும். நம்ம இந்த ஒரு verb மட்டும் மாத்தினா போதும், மெயின் verbல எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே, லாஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா adverbial change. கொடுத்திருக்கிற क्वेश्चनல now வந்தா then ன்னு மாறும், this வந்தா that, here வந்தா that, these வந்தா those, today that day, tonight that night வரும். அடுத்து tomorrowனா the next day அப்படி வரும். yesterdayனா the day before அல்லது the previous day. இதெல்லாம் எழுதும்போது the வந்து நீங்க கண்டிப்பா போடணும். இதுவே tomorrowக்கு பதிலா next year இருந்தா the year after அப்படி வரும். last year இருந்தா the year before அல்லது the previous year வரும். சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய adverbs.
இப்போ நம்ம எக்ஸசைஸ் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ரூல்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அத கையில வச்சுக்கோங்க. இப்போ இந்த क्वेश्चंस நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா மொத்தம் 6 சேஞ்ச் பண்ணோம். நான் 6 சேஞ்சஸ்மே வர மாதிரி தான் இந்த क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன? ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ணனும். சோ இங்க இருக்கிற ரிப்போர்ட்டிங் வெர்ப் எது? சிட். ரவுண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் சேஞ்ச் என்ன? கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணனும். சோ அத ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச், இது செகண்ட் சேஞ்ச். தேர்ட் என்ன? எந்த இடத்துல கொட்டேஷனை ரிமூவ் பண்றோமோ அந்த இடத்துல என்ன பண்ணனும்? இங்க கன்ஜங்க்ஷன் ஆட் பண்ணனும். சோ இந்த இடத்துல ஒரு கன்ஜங்க்ஷனை ஆட் பண்றோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன? இது வரைக்கும் தான் நமக்கு இந்த சென்டென்ஸ்க்கு வெளியில சேஞ்ச் பண்றது. அடுத்து சென்டென்ஸ் அந்த கொட்டேஷனுக்கு உள்ள சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஃபோர்த் சேஞ்ச் என்ன? pronoun change. இந்த இடத்துல இருக்கிற ஒரே pronoun you மட்டும் தான். சோ அந்த you சேஞ்ச் பண்றது தான் ஃபோர்த். இதே சென்டென்ஸ்ல வேற இன்னொரு pronoun இருந்துச்சு அப்படினா நீங்க அதையும் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அடுத்து tense change. நமக்கு இங்க ஒரே ஒரு verb தான் இருக்கு. சோ இந்த verb சேஞ்ச் பண்றோம். இந்த இடத்துல have a main verb தான். ஒருவேளை இது auxiliary verb இருந்து இந்த இடத்துல வந்து main verb இருந்தாலும் நம்ம இந்த ஒரு verb மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். சோ இது fifth change. Sixth change வந்து adverbial change. So tomorrowயும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இது அதுக்கு முன்னாடி இது டைரக்ட்ல இருக்கா இன்டைரக்ட்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இது என்ன டைப் ஆஃப் क्वेश्चन கண்டுபிடிக்கணும். நம்ம இப்ப ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் பார்க்கறோம்ன்றதுனால இது ஸ்டேட்மென்ட்னு தெரியும். இருந்தாலும் இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிறேன். எப்ப வந்து கமா கொடுத்து கொட்டேஷன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களோ அப்பவே இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்ங்கிறது யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசியிருக்கோம். ஆனா நம்ம எழுத போற இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து இது ஸ்டேட்மென்ட்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? you அப்படிங்கற pronoun வந்திருக்கு, full stop முடிஞ்சிருக்கு. சோ pronounல ஸ்டார்ட் ஆகி full stopலயும் nounல ஸ்டார்ட் ஆகி full stopலயும் முடிஞ்சு ஸ்டேட்மென்ட். ஓகேவா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே நீங்க ஸ்டூடண்ட் என்ன உங்ககிட்ட எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து இங்க மீ அப்படின்னு வந்தா மட்டும் தான் நம்மளே எடுத்துக்கணும். மத்தபடி இது வேற யாரோ தான். ஓகேவா? டீச்சர் வந்து ஏதோ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட இல்ல, வேற யார்கிட்டயோ சொல்றாங்க. இமே சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படினா நீ எந்த இடத்துல எல்லாம் சேஞ்ச் பண்ணனும்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மத்ததெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? எந்த கன்ஃபியூஷனும் வராது. சோ ரவுண்ட் பண்ணன வரைக்கும் நம்ம அப்படியே எழுத போறோம். the teacher ஸ்டேட்மென்ட்ல said to என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்? told. எப்ப to வரும்? அவங்க யார்கிட்ட பேசுறாங்க இருந்தா தான் to வரும்னு சொல்றோம். இப்போ இந்த said to என்னவா சேஞ்ச் ஆகும்? told ன்னு மாறும். அடுத்து யார்கிட்ட சொல்றாங்க? the students. அடுத்து நம்ம இந்த ரவுண்ட் பண்ணிடுவோம். செகண்ட் சேஞ்ச் கமா கொட்டேஷனை எடுத்துருவோம். அதுதான் செகண்ட் ஸ்டெப். சோ அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்ன? அந்த இடத்துல கன்ஜங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஸ்டேட்மென்ட்க்கு என்ன கன்ஜங்க்ஷன் சொன்னோம்? that. அத எழுதணும். ஓகேவா? இப்போ அந்த pronoun சேஞ்ச் பண்ணனும்னா நமக்கு மீனிங் கொஞ்சம் புரியும். ஓகே? டீச்சர் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்றாங்க you have test tomorrow. உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. you னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரெண்டுமே அர்த்தம் தானே. இப்ப உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ப்ளூரல்ல இருக்கிறதுனால நீங்க சொல்லிர மாட்டாங்க, நீங்க என்ன சொல்லிருப்பாங்க இல்லையா? சோ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. டீச்சர் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்லும்போது உங்களுக்குன்னு சொல்றாங்க. இதவே நாம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு. சோ அவர்களுக்கு அப்படிங்கும்போது என்ன வரும்? they. அவர்களுக்கு என்ன வரும்? they. அந்த pronoun லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா தெரியும் they. ஓகேவா? அடுத்து நாம tense changeல have கொடுத்திருக்கோம். have என்னவா மாறும் கொடுத்திருக்கோம்? had. அவ்வளவு. had test. சோ அடுத்து tomorrow என்னவா சேஞ்ச் ஆகும்? the next day. உங்களுக்கு நல்ல பிராக்டீஸ் ஆகுற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு மார்க் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம்
சென்டென்ஸ் பாருங்க. The mother said to her son, I prepared a special dish for you. கொட்டேஷன்லாம் வந்திருக்கிறதுனால இது டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து கண்டுபிடிச்சோம். I அப்படிங்கற pronounல ஸ்டார்ட் ஆகி full stopல முடிச்சிருக்கிறதுனால இது ஸ்டேட்மென்ட்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்டேட்மென்ட்ல சேஞ்ச் பண்ண போறோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் verb changes, so said to were சேஞ்ச் பண்ணனும். செகண்ட் removing inverted commas, so இது செகண்ட் சேஞ்ச். தேர்ட் இந்த கமா கொட்டேஷன் எடுக்கிற இடத்துல கன்ஜங்ஷன் போடணும், so இது தேர்ட் சேஞ்ச். ஃபோர்த் pronoun சேஞ்ச். I அப்படிங்கற pronoun இருக்கு, அதே மாதிரி இங்க you அப்படிங்கற pronoun இருக்கு, so இந்த ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணனும். அடுத்து ஃபிஃப்த் சேஞ்ச் டென்ஸ். இங்க ஒரே ஒரு மெயின் verb தான் இருக்கு, அத நம்ம சேஞ்ச் பண்ணனும். சிக்ஸ்த் சேஞ்ச் அட்வர்பியல்ஸ், இங்க எந்த அட்வர்பியல்ஸும் இல்ல, அதனால சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்ல. ஒவ்வொரு क्वेश्चन பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அத நான் சொல்லிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6 சேஞ்ச் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்திருக்கோம். அந்த 6 சேஞ்ச் எல்லா क्वेश्चनலயும் கம்பல்சரி இருக்கணுமா அப்படினா கண்டிப்பா இல்ல. என்னென்ன இருக்குதோ அத மட்டும் மாத்தினா போதும். சம்டைம்ஸ் கொடுத்திருக்கிற क्वेश्चनல pronoun இல்லாமயே கூட இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல 5 சேஞ்சஸ் நம்ம நோட் பண்ணிருக்கோம். இந்த 5ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் the mother அப்படியே எழுதிக்கலாம். இது ஸ்டேட்மென்ட் அப்படிங்கறதால said to என்னவா சேஞ்ச் ஆகும்? told ன்னு சேஞ்ச் ஆகும். அடுத்து has son எழுதிக்கலாம். to எழுதக்கூடாது, ஏன்னா said to ரெண்டும் சேர்ந்து தான் told ன்னு மாறி இருக்கு. அடுத்து has son. இந்த கொட்டேஷனுக்கு வெளியில இருக்கிற pronoun-ன மாத்த கூடாது. எல்லா சேஞ்சும் டென்ஸ் நவுன்லாம் கொட்டேஷன் குள்ள தான். கொட்டேஷன் வெளியில ஒரே சேஞ்ச் இந்த ரிப்போர்ட்டிங் verb மட்டும். ஓகே, அப்ப இந்த pronoun-ன நம்ம என்ன பண்ண கூடாது? சேஞ்ச் பண்ண கூடாது. son போட்டாச்சா? செகண்ட் ஸ்டெப் என்னது? கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணனும். சோ ரிமூவ் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் அந்த இடத்துல கன்ஜங்ஷன் போடணும். ஸ்டேட்மென்ட்டோட கன்ஜங்ஷன் என்னது? that. இப்போ மீனிங் புரிஞ்சனா நம்ம pronoun சேஞ்ச் பண்ண போறோம். அம்மா வந்து அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க, I prepared a special dish for you. உனக்காக நான் ஸ்பெஷல் டிஷ் prepare பண்ணேன். I prepared, நான் prepare பண்ணிருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ் for you, உனக்காகன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா சொல்லும்போது நான் prepare பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அம்மா prepare பண்ணாங்க. அப்ப இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் pronoun தான் யூஸ் பண்ணனும். அம்மான்னு நம்ம போட கூடாது. அம்மா வந்து நான் சொல்றாங்க, நம்ம அவங்கன்னு சொல்றோம். அம்மா வந்து பொண்ணா பையனா? பொண்ணு இல்லையா? அப்ப அவள் அப்படினா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு என்ன வரும்? she அப்படிங்கற pronoun. ஓகேவா? அடுத்து இத வந்து நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது மாத்திக்கலாம். அடுத்து இந்த சேஞ்ச் பண்ணனும். prepared என்ன டென்ஸ் இருக்கு? நம்ம க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா? am is are வந்தா was are வரும், do this வந்தா அந்த மாதிரி வேர்ட்ல இது வரல நமக்கு. அப்ப இது என்னன்னா verb 2 ல இருக்கு. prepare னா verb 1, prepared verb 2. verb 2 என்னது? past tense. past tense என்னவா மாறும் பார்த்திருக்கோம். tense changeல நம்ம 5th சேஞ்ச் எழுதிருக்கோம். simple past என்னவா மாறும்? past perfect. past perfect ஓட ஃபார்முலா என்ன? had plus verb 3 இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் had போட்டுக்கணும். அடுத்து இந்த verb 2 3 ஆ மாத்தணும். prepared உடைய verb 3 என்னதுன்னா prepared. had prepared. past tenseல இருக்கறத past perfect ஆ மாத்தணும்னா had plus verb 3 வரும். சோ had போட்டுக்கிட்டோம். இதோட verb 3யும் prepared தாங்கறதுனால அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, அந்த ஸ்டெப் முடிஞ்சதா? அடுத்து பேலன்ஸ் அப்படியே எழுத போறோம். a special dish for. அம்மா சொல்லும்போது என்ன சொல்றாங்க? உனக்காக அப்படினு பையன் கிட்ட சொல்றாங்க. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பையனுக்காக. அப்ப அவனுக்காக, அவனுக்கு அப்படிங்கும்போது என்ன வரும்? him. அவனுக்கும்போது என்ன வரும்? அம்மா சொல்லும்போது நான் உனக்காக prepare பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லும்போது அம்மா பையன் கிட்ட சொன்னாங்க, அவங்க அவனுக்காக ஸ்பெஷல் டிஷ் prepare பண்ணிருக்காங்க அப்படினு மாத்திருக்கோம். இப்போ தேர்ட் क्वेश्चन. My friend said to me, I never leave you alone. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இங்க me வரவே. இப்போ என்ன வந்திருக்கு? me. என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். இப்போ இது யார்கிட்ட தான் சொல்லிருக்காங்க? நம்ம கிட்ட தான் சொல்லிருக்காங்க. இல்லையா? இப்போ திருப்பியும் இன்டென்ஸ் ஸ்பீச்ல யார் தான் சொல்ல போறோம்? நம்ம தான் சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சேஞ்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொட்டேஷன் குள்ள வந்திருக்கிறதுனால இது டைரக்ட் ஸ்பீச். I அப்படிங்கற pronounல ஸ்டார்ட் ஆகி full stop முடிஞ்சிருக்கிறதுனால இது ஸ்டேட்மென்ட். என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு? said to ரிப்போர்ட்டிங் verb சேஞ்ச் பண்ணனும். கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணனும். அந்த இடத்துல கன்ஜங்ஷன் ஆட் பண்ணனும்.
என்னோட friend சொன்னா I never leave you alone. நான் உன்னை தனியா விட மாட்டேன். இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? என் friend சொன்னா அவனாவோ அவளாவோ இருக்கலாம். அவ என்ன தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது half சேஞ்ச் பண்ணிக்கலாம். My friend இது ஸ்டேட்மென்ட்னு கண்டுபிடிச்சதுனால said to என்னவா சேஞ்ச் ஆகும்? toldனு சேஞ்ச் ஆகும். me மாறாது. என்ன கொட்டேஷன் வெளியில இருக்குல அது சேஞ்ச் ஆகாது. இப்ப கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த இடத்துல கன்ஜங்க்ஷன் போடுறோம். ஸ்டேட்மென்ட்டோட கன்ஜங்க்ஷன் என்ன? that. என்னோட ஃப்ரெண்ட் நான் வந்து பொண்ணா எடுத்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா I never leave you. நான் உன்னை விட மாட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்? என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா அவ என்ன விட மாட்டா. அவளுக்கு என்ன வரும்? she. ஒருவேளை நீங்க அவன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? he. ஓகே, he never verb வந்து leave. leave வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு? present tenseல இருக்கு. leave உடைய past tense. presentல இருந்து என்னவா மாறும்? pastல மாறும் இல்லையா? அப்ப leave என்னவா மாறும்? left அப்படினு மாறும். so left. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றான்? நான் உன்னை விட மாட்டேன் அப்படினு சொல்றேன். நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? அவ என்ன விட மாட்டா. அப்ப என்னங்கும்போது I வரும். வெர்புக்கு அப்புறம் வந்துச்சுனா I என்னன்னு தான் போடணும்னு சொன்னோம்? மீன் தான் போடணும். அந்த சைடு இன்னொரு லைன் எழுதணும்ல அதுல தான் போடணும்னு சொல்றீங்க. சோ I வந்ததுன்னா இங்க மீ, இங்க she வந்ததுன்னா அங்க வரும்போது her அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல வெர்புக்கு பின்னாடி I போடக்கூடாது. என்னதான் போடணும்? மீ. பேலன்ஸ் அப்படியே இருக்கணும். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா அவ என்ன விட மாட்டா. ஓகேவா? சோ அந்த ப்ரோனவுன் வந்து கரெக்ட்டா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எதுக்காக சொல்லிருக்கேன்? இதுக்கு முன்னாடி பார்த்தது யாரோ யார்கிட்டயோ சொன்னது. இந்த சென்டென்ஸ்ல நம்ம கிட்ட சொன்னது. அப்ப திருப்பியும் நம்ம சொல்லும்போது நம்ம கிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th क्वेश्चन. இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் verb, செகண்ட் கமா கொட்டேஷன், தேர்ட் கன்ஜங்க்ஷன், fourth pronoun சேஞ்ச் பண்ணனும். இதுல நமக்கு எந்த pronoun இல்ல அதனால சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்ல. fifth tense change. இப்ப சொல்றேன் இந்த இடத்துல நம்ம tense சேஞ்ச் பண்ண கூடாது. அப்போ இது வரைக்கும் நம்ம tense சேஞ்ச் பண்ணனும்னு பார்த்தோம். இப்ப நான் tense சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா? எந்த இடத்துல tense சேஞ்ச் பண்ண கூடாதுங்கறத இந்த क्वेश्चन எழுதி இதுக்கு பக்கத்துலயே நீங்க இம்பார்ட்டன்ட்னு போட்டுட்டு மார்க் பண்ணி வெச்சுக்கோ. scientific truth, universal fact இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா tense மாத்த கூடாது. அதாவது the earth revolves around the sun. பூமி சூரியனை சுத்தி வருது. இது எப்பயாவது மாறுமா? இது fact தான, truth தான. சோ இது மாறாது. இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நம்ம tense மாத்த கூடாது. இது past tense-ஆ இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா tense சேஞ்ச் பண்ண கூடாது. water boils at 100 degree celsius னு சொல்றோம். தண்ணி 100 டிகிரில கொதிக்கும். அது மாறுமா? அது scientific truth. இது universal fact. அது scientific truth. மாறாது. சோ எந்த விஷயம் மாறாது, இதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம டென்ஸ் என்ன பண்ண கூடாது? மாத்த கூடாது. அப்ப இந்த டென்ஸ் சேஞ்சும் இதுல இல்ல. அடுத்து இதுல அட்வர்பியல்ஸும் நமக்கு இல்ல. அப்ப இந்த மூணு சேஞ்ச் தான் நம்ம இதுல பண்ணணும். ஓகேவா? இப்ப முதல்லயே சொன்னேன் 6 சேஞ்சும் ஒரு क्वेश्चनல இருந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில டைம் இல்லாம கூட செய்யும். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். the teacher said என்னவா மாறும்? மாறாது. said to இருந்தா தான் மாறும். அப்ப said வரும்போது நம்ம என்னன்னே தான் போட்டு போறோம்? said னே தான் போட்டுறோம். செகண்ட் ஸ்டெப் கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணனும். பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் கன்ஜங்க்ஷன் ஆட் பண்ணனும். ஸ்டேட்மென்ட் உடைய கன்ஜங்க்ஷன் that. ஏன்னா earth அப்படிங்கிறது ஒரு noun இல்லையா? ஒரு பிளானட் உடைய நேமிங் வேர்ட் தான். சோ nounல ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப் போடுறதுனால இந்த ஸ்டேட்மென்ட் உடைய கன்ஜங்க்ஷன் that. அடுத்து இந்த pronoun இல்ல, noun தான் இருக்குது. அதனால அப்படியே நம்ம எழுதுறோம். the earth. tense இதுல சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது யுனிவர்சல் ஃபேக்ட். அதனால verb-உம் அப்படியே எழுதுறோம். சோ எந்த இடத்துல டென்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம்ங்கிறதுக்கு ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு இடத்துலயே நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அது என்னங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ 5th क्वेश्चन. இதுல அருண் says to வருண் you are my best friend. ஃபர்ஸ்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
கொட்டேஷன்குள்ள இருக்கிறதுனால இது ஸ்டேட் கொட்டேஷன்குள்ள இருக்கிறதுனால இது டைரக்ட் ஸ்பீச் you அப்படிங்கற pronounல ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கிறதுனால இது ஸ்டேட்மெண்ட் என்னென்ன சேஞ்ச்லாம் பண்ணுவோம் ஸ்டேட்மென்ட்ல ரிப்போர்ட்டிங் verb ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்றது செகண்ட் சேஞ்ச் அங்க கன்ஜங்ஷன் ஆட் பண்றது தேர்ட் சேஞ்ச் அடுத்து pronoun இருந்ததுன்னா அந்த pronoun சேஞ்ச் பண்றது fourth verb இருந்ததுன்னா verb சேஞ்ச் பண்றது fifth adverbial இருந்தா சேஞ்ச் பண்ணா இது adverbial இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அருண் said to என்னவா சேஞ்ச் ஆகும் told ஆனா இந்த says to present tenseல இருக்கிறதுனால இது told னு pastல மாறாது tells னு presentல தான் மாத்தணும் so tells யார்கிட்ட சொல்றாங்க வருண் கிட்ட இப்ப கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்றது செகண்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப் அங்க கன்ஜங்ஷன் போடணும் இது ஸ்டேட்மென்ட் னு கண்டுபிடிச்சதுனால இதோட கன்ஜங்ஷன் என்னது that ஓகேவா இப்போ இதுல நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் ஃபேக்டர் சயின்டிஃபிக் ட்ரூத் எல்லாம் இருந்துச்சு அப்படினா டென்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு பார்த்தோம் இதுலயும் நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம் எப்போனா வெளியில இன்வெர்டட் கமாக்கு வெளியில கொடுத்துற இந்த ரிப்போர்ட்டிங் verb இருக்கு இந்த ரிப்போர்ட்டிங் verb பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுனா உள்ள இருக்கிற verb என்ன டென்ஸ்ல தான் இருக்கணும்னா பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும் அப்போ நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ண மாட்டோம் verb சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா அருண் வருண் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றான் you are my best friend நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றான் இதுவே நாம சொல்லும்போது என்ன சொல்றோம் அருண் வருண் கிட்ட சொன்னா அவன் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படினு சொல்றோம் அப்ப அவனுக்கு என்ன வரும் he இதுவே டென்ஸ் மாத்திர மாதிரி இருந்தா are வந்து was னு past tense மாறும் இங்க பிரசன்ட்ங்கறதுனால நம்ம இங்க டென்ஸ் மாத்த மாட்டோம் என்னவே தான் வரும் are னே தான் வரும் அடுத்து அருண் வருண் சொல்லும்போது நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற இதுவே நாம சொல்லும்போது என்ன சொல்றோம் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்ப அவனுடைய என்ன வரும் his best friend சோ அப்ப இந்த ரெண்டு இடத்துல தான் ஸ்டேட்மென்ட்ல டென்ஸ் மாறாது ஓகேவா ஒன்னு சயின்டிஃபிக் யுனிவர்சல் ட்ரூத் ரெண்டு ரிப்போர்ட்டிங் verb பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுனா உள்ள டென்ஸ் மாறாது நம்ம இந்த டைப்புக்கு நம்ம பார்க்க போற லாஸ்ட் क्वेश्चन இது I said to my friend I am going to movie now நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசி இருக்கலாம் அது நாம சொல்ற மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம கிட்ட பேசி இருந்தாலும் திருப்பி நாம சொல்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ இங்க நம்மளே தான் பேசுறோம் திருப்பியும் நாமளே தான் சொல்றோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் லிசனர் இடத்துல நீங்க போட்டு நம்ம கேக்குற மாதிரி போட்டு மாத்தணும் இப்போ ஸ்பீக்கர் இடத்துல ஐ போட்டு நம்மளே சொல்லிட்டு இப்போ நாமளே திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு சோ என்னென்ன சேஞ்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் said to செகண்ட் சேஞ்ச் கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்றது தேர்ட் சேஞ்ச் கன்ஜங்ஷன் போடுறது ஃபோர்த் pronoun சேஞ்ச் ஃபிஃப்த் verb சேஞ்ச் ரெண்டு verb going make verb இருந்தாலும் amங்கற auxiliary verb மட்டும் மாத்தினா போதும் அடுத்து now அப்படிங்கற adverbial இருக்குது சோ சிக்ஸ்த் சேஞ்ச் let us start I said to my friend I am going to movie now நான் என் friend கிட்ட சொன்னேன் நான் இப்ப படத்துக்கு போறேன் அல்லது படத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படினு நம்ம சொல்றோம் இப்போ இத சேஞ்ச் பண்ணலாம் I said to என்னவா சேஞ்ச் ஆகும் ஸ்டேட்மென்ட்ல இது எப்படி ஸ்டேட்மென்ட்னு சொல்றோம் pronoun ஸ்டார்ட் ஆயிட்டு full stopல முடிஞ்சிருக்கு அதனால சோ said to ஸ்டேட்மென்ட்ல என்ன ஆகும் told னு மாறும் my friend again quotation வெளியில இருக்கிற pronoun தான் சேஞ்ச் பண்ண கூடாது அது அப்படியே தான் வரும் friend செகண்ட் ஸ்டெப் என்ன கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்றது பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப் அந்த இடத்துல கன்ஜங்ஷன் போடணும் ஸ்டேட்மென்ட் உடைய கன்ஜங்ஷன் என்னது that நான் என் friend கிட்ட சொல்றேன் நான் படத்துக்கு போறேன் இப்போ திருப்பியும் யாரோ சொல்றோம் நாம இத சொல்றோம் நான் என் friend கிட்ட சொன்னேன் நான் படத்துக்கு போறேன் அப்ப என்னதான் வரும் I னே தான் வரும் ஆனா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்து am என்னவா மாறும் was அல்லது bad னு மாறும் I கிட்ட bad வந்து என்னதான் வரும் was I was balance அப்படியே எழுதுறோம் to movie now அப்படிங்கற adverbial என்னவா சேஞ்ச் ஆகும் போட்டுறோம் சிக்ஸ்த் சேஞ்ச்ல now then னு சேஞ்ச் ஆகும் அவ்வளவுதான் I told my friend that I was going to movie then so total நம்ம ஸ்டேட்மென்ட் வந்து
எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸா பார்க்கணும். நான் லாஸ்டா வந்து சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசியிருக்கலாம், பட் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கணும். ரெண்டு இடத்துல வந்து டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஒன்னு யுனிவர்சல் ஃபேக்டர், இன்னொன்னு சயின்டிஃபிக் ட்ரூத். இந்த ரெண்டு இடத்துல வந்து டென்ஸ் மாறாது. இன்னொன்னு ப்ரொனவுன் சேஞ்ச் எல்லாமே இந்த கொட்டேஷனுக்கு உள்ளதான் பண்ணணும். கொட்டேஷனுக்கு வெளியில இருக்கிற எந்த ப்ரொனவுனையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப கொட்டேஷன் வெளியில சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் மட்டும் தான். அதையும் ஃபார்முலா தர